ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அளவைகள் பயிற்சி 2.1 கணக்கு எண் 4. ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரங்களினுடைய பரப்பளவை கண்டறிக. இந்த புதிய இணைகரத்தின் பரப்பளவை நாம் ஏற்கனவே உள்ள அந்த பெரிய இணைகரத்தினுடைய இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக பிரித்து கண்டறிந்திருக்க வேண்டும். அந்த புதிய 4 சமமான இணைகரத்தினுடைய பரப்பளவைத்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம். அதனை ஒரு இயங்குறு படத்தின் மூலமாக பார்ப்போம். இந்த பெண்ணினுடைய பெயர்தான் ஜானகி என்று எடுத்துக்கொள்வோம். இவளிடம் ஒரு இணைகர வடிவிலான ஒரு துணி உள்ளது. அதனுடைய உயரம் 12 சென்டிமீட்டர், நீளம் 18 சென்டிமீட்டர். இந்த இணைகரத்தினை அதனுடைய இணைப்பக்கங்களின் வழியாக பிரிக்கிறோம். பாருங்கள், முதலில் ஒரு நேர்கோட்டின் மையப்புள்ளி வழியாக வரைந்திருக்கிறேன். அடுத்ததாக மற்றொரு நேர்கோட்டை கிடைமட்டமாக மற்ற 2 இணைப்பக்கங்களினுடைய மையப்புள்ளி வழியாக வரைந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த இணைகரமானது 4 சம துண்டுகளாக பிரிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த 4 சமமான அந்த இணைகர துண்டுகளினுடைய பரப்பளவை காண வேண்டும். அதற்கு முன்பாக இந்த முழு இணைகரத்தினுடைய பரப்பளவை நாம் கண்டறிய வேண்டும். அந்த பரப்பளவை பயன்படுத்தி 4ஆக பிரித்தோமானால் ஒவ்வொரு சிறிய இணைகரத்தினுடைய பரப்பளவும் நமக்கு கிடைத்துவிடும். முதலில் இந்த பெரிய முழு இணைகரத்தினுடைய பரப்பளவை காண்போம். இணைகரத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் இணைகரத்தின் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். ஆங்கிலத்தில் இதனை பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது B இன்ட்டு H என்று சொல்லுவோம். இப்பொழுது இந்த இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய உயரம் 12 சென்டிமீட்டர். இவற்றை பெருக்குவோம். 18ஐயும் 12ஐயும் பெருக்கினோமானால் 216 சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தைகளே, இந்த பெரிய இணைகரத்தினுடைய மொத்த பரப்பளவு 216 சதுர சென்டிமீட்டர். இப்பொழுது இந்த இணைகரத்தினை நாம் அதனுடைய இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக பிரிக்கப் போகிறோம். அவ்வாறு பிரித்தோமானால் நமக்கு 4 சம இணைகரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு இணைகரத்தினுடைய பரப்பளவு கண்டறிய வேண்டும். அதற்கு முதலில் இந்த இணைகரத்தினை 4 சம துண்டுகளாக வெட்டிக்கொள்வோம். முதலில் கிடைமட்டமாக அந்த இணைகரத்தினை மையப்புள்ளி வழியாக வெட்டுவோம். இப்பொழுது இந்த இணைகரமானது 2 துண்டுகளாக மாறிவிட்டது. மீண்டும் இந்த இணைகரத்தினை நெடுவாக்கில் கத்தரிக்கோல் கொண்டு வெட்டுவோம். இப்பொழுது இந்த இணைகரமானது 4 சம பாகங்களாக பிரிந்திருக்கிறது. பாருங்கள், 1 2 3 4. இந்த 4 இணைகரங்களும் சமமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இவற்றினுடைய பரப்பளவும் கண்டிப்பாக சமமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் இணைகரத்தினுடைய இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாகத்தான் நாம் இந்த இணைகரத்தை பிரித்திருக்கிறோம். ஆகவே கிடைத்துள்ள 4 இணைகரங்களினுடைய பரப்பளவுகளும் சமமாக இருக்கும். ஆகவே நமக்கு கிடைத்த அந்த 216 சதுர சென்டிமீட்டர் அளவினை 4ஆல் வகுத்து கொள்வோம். பாருங்கள், 216 சதுர சென்டிமீட்டர் என்பது அந்த இணைகரத்தினுடைய முழு பரப்பளவாகும். கண்டிப்பாக அந்த 4 குட்டி இணைகரங்களினுடைய பரப்பளவு அதில் ஒவ்வொரு பகுதியாகத்தான் இருக்கும். அதாவது 4 சமபாகங்களாக அந்த 216 பிரிந்திருக்கும். இதனை ஒரு குறிப்பின் மூலமாக தெளிவாக உணர்ந்து கொள்வோம். குறிப்பு: 216 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு இணைகரத்தை அதன் இணைப்பக்கங்களின் மையப்புள்ளியை பொறுத்து 4 சம பாகங்களாக பிரிக்கும்போது அவை சம பரப்பளவையே பெற்றிருக்கும். குழந்தைகளே, புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த 216ஐ 4 சம பாகங்களாக பிரித்தோமானால் அந்த 4 பாகங்களும் சம அளவையே பெற்றிருக்கும். இப்பொழுது நாம் 216ஐ 4ஆல் வகுப்போம். பெட்டி முறையில் வகுப்பதை பார்ப்போம்.
216 3 இலக்கங்களை கொண்ட எண்ணாகையால் நான் 3 பெட்டிகளை வரைந்து கொண்டேன். கீழே 3 பெட்டிகள். இப்பொழுது வகுப்படும் எண்ணான 216 பெட்டிகளுக்குள்ளேயும் வகுக்கும் எண்ணான 4 பெட்டிகளுக்கு வெளியேயும் எழுதி கொள்வோம். ஒவ்வொரு இலக்கமாகத்தான் நாம் வகுக்க வேண்டும். முதல் இலக்கம் 2. 2ற்குள் 4 எத்தனை முறை வரும் என்றால் 0 முறை மட்டுமே வரும். 0 4 0. இப்பொழுது அந்த 0ஐ பெட்டிக்குள் இட்டுக்கொண்டு மேலே உள்ள எண்ணான 2லிருந்து 0ஐ கழித்து கொள்வோம். 2லிருந்து 0ஐ கழித்தோமானால் மீதி 2 கிடைக்கிறது. இந்த மீதி கிடைத்த 2 அடுத்த இலக்கத்திற்கு முன்பாக எழுதி கொள்வோம். பாருங்கள், இப்பொழுது நமக்கு புதிதாக கிடைத்துள்ள எண் 21. இந்த 21க்குள் 4 எத்தனை முறை அடங்கும் என்றால் 5 முறை. அதாவது 5 4 20, 5 20 என்று சொல்லுவோம். இப்பொழுது 21லிருந்து 20ஐ கழித்தோமானால் மீதி 1 என்று கிடைக்கிறது. இந்த 1 அடுத்த இலக்கத்திற்கு முன்பாக எழுதி கொள்வோம். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள புதிய எண் 16. 16ற்குள் எத்தனை முறை 4 வரும் என்றால் 4 முறை வரும். நன்னாங்கு 16. இப்பொழுது 16லிருந்து 16ஐ கழித்தோமானால் மீதி 0. ஆக 216 4ஆல் மீதியின்றி வகுபடுகிறது. மீதி 0 ஆகும். ஈவு நமக்கு 54 என்று கிடைத்துள்ளது. ஆகவே ஒவ்வொரு இணைகரத்தினுடைய பரப்பளவும் 54 சதுர சென்டிமீட்டர் ஆகும். பாருங்கள், முழு இணைகரத்தினுடைய பரப்பளவு 216 சதுர சென்டிமீட்டர். அதை 4ஆக பிரிக்கிறோம். முதல் இணைகரத்தினுடைய பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர். இரண்டாவது இணைகரத்தினுடைய பரப்பளவும் 54 சதுர சென்டிமீட்டர். மூன்றாவது இணைகரத்தினுடைய பரப்பளவும் 54 சதுர சென்டிமீட்டர். நான்காவது இணைகரத்தினுடைய பரப்பளவும் 54 சதுர சென்டிமீட்டர். ஆக ஒரு இணைகரத்தினை அதனுடைய இணைப்பக்கங்களின் மையப்புள்ளிகளின் வழியாக பிரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சம இணைகரங்களினுடைய பரப்பளவும் சமமாகத்தான் இருக்கின்றது. விடை: ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியினை இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்தால் கிடைக்கும் புதிய இணைகரத்தின் பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர் ஆகும். நன்றி குழந்தைகளே.